1 பாட் வத்த குழம்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வத்த குழம்பு லவ்வர்ஸ் இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் புளியையும் ஊற வச்சுக்கிறேன். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. குக்கரில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் சேர்த்து நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு 3 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் புளி தண்ணி, 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்தோம்னா வத்த குழம்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும்.